கள்ளக்காதலுக்கு தான் ஒரு டீசென்டான பேரு தகாத உறவு. இது இன்னும் நாளடைவில் அதுக்கு வேற ஒரு பேர் வந்தாலும் வரும். இந்த கர்மாந்திரம் தான் இன்னைக்கு ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கு. தன்னோட கணவன் தகாத உறவுல இருப்பானு ஒரு சில எண்ணம். இப்ப என்ன மாதிரியான அறிகுறியில அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னா, நார்மலா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவன் சிக்கினதுக்கு அப்புறம் சாப்பாடு விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவனுக்கு அந்த புதுசா இப்போ ஒரு காதல் வந்துருச்சு, அதான் அந்த கள்ளக்காதல் வந்துருச்சுன்னா பசி இருக்காது. இந்த காதல் வந்தாவே பசி இருக்காதுமானுங்களே, அந்த மாதிரி தான் போடுற ட்ரெஸ்ல அதுக்கு முன்னாடி பக்கரி மாதிரி சுத்தி தெரிவானுங்க. புதுசா ஒரு கன்றாவி காதல் உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறும். செல்போன்லயே தான் குறியா இருக்கும். அவனோட எண்ணம் ஃபுல்லா செல்போன்லயே தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கால் வந்தாலும் எது வந்தாலும் எடுத்துட்டு ஓடிடுவான். கேள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கணவன் மனைவி பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிதல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தகாத உறவுகள் இருக்கும், இல்ல ஒரு கள்ளக்காதல் இருக்கும். இந்த தகாத உறவு நம்ம அறியணும் அப்படின்னா, இந்த மாந்திரிக ரீதியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் செய்யணும்? அதாவது கள்ளக்காதலுக்கு தான் ஒரு டீசென்டான பேரு தகாத உறவு. இது இன்னும் நாளடைவில் அதுக்கு வேற ஒரு பேர் வந்தாலும் வரும். இப்போ கள்ளக்காதல இருக்க சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்க மாடர்ன் ட்ரெண்ட்ல பல குடும்பம் பிரியறதுக்கு, பல குடும்பங்கள் அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்கும், பல குடும்பங்கள் நெருக்கதியில் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன? இந்த கள்ளக்காதல் என்ற தகாத உறவு, இந்த கர்மாந்திரம் தான் இன்னைக்கு ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் மனைவிமார்களுக்கு தெரிஞ்சோடனே என்னன்னா எடுத்தவங்க ஒருத்தனா உடனே அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டு, டே நீ இப்படியாடா அப்படியாடான்னு கேட்டோன்னா அவன் ஆமாட்டின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை தான் பெரிய பூதகரம் ஆயிடுது. சரி, இப்போ முதல்ல ஒரு தகாத உறவுல இந்த மாதிரியான கள்ளக்காதல்ங்கிற ஒரு விஷயத்துல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாக்கா, அப்ப என்ன மாதிரியான அவன்கிட்ட ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு இதை நம்ம சிலருக்கு சந்தேகமா இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வர ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கணவன் மேலே சந்தேகமா இருக்கு, நீங்க சாங் பார்த்து சொல்லுங்க, இல்லை அவன் உண்மையிலேயே சரியான ஆள் தானே பார்த்தா, புருஷனை பார்த்தாக்கா பக்கா ஜென்மனாக இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு இது இருக்கு. இவங்களோட சந்தேக குணம் இப்போ அந்த மாதிரி ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ தன்னோட கணவன் ஒரு சில விஷயத்துல இப்போ அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இல்லை அவன் ஒரு தகாத உறவுல இருப்பானோன்னு ஒரு சில எண்ணம் இருக்கா. இப்போ என்ன மாதிரியான அறிகுறியில நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னா, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு உணவு எடுத்துக்கிற ஒரு விஷயத்துல இதாயிரும். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா எப்பவும் நார்மலா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவன் சிக்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ற விஷயத்தையும் சாப்பாடு விஷயத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 10 இட்லி சாப்பிட்றவன் 2 இட்லி தான் சாப்பிட்றான், இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம்னாவே நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு அந்த புதுசாக இப்போ ஒரு காதல் வந்துருச்சு, அதான் அந்த கள்ளக்காதல் வந்துருச்சுன்னா பசி இருக்காது, இந்த காதல் வந்தாவே பசி இருக்காதுமானுங்களே, அந்த மாதிரி அப்போ அவனுக்கு அந்த பசிங்கிற ஒரு விஷயத்துல ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இவன் நைட்டு தூக்கம் இருக்காது, நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்பம் இருக்கும் போது தூக்கம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். தூக்கம் இப்போ ஏன்டா பொதுவாகவே பல பேருக்கு இன்னைக்கு தூக்கம் இல்லாதண்டா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்கா, இவன் ஏற்கனவே இந்த பசி மற்ற விஷயத்துல இருக்கிறது வேற, இந்த கணவன் மனைவிகளில் இந்த சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில விடயம் நடக்கும்போது நடக்கிறது வேற. பசி சாப்பிட மாட்டான், அதுக்கப்புறம் தூக்கத்துல அவனுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தாக்க, தன்னோட உடையில தான் போடுற ட்ரெஸ்ல அதுக்கு முன்னாடி பக்கரி மாதிரி சுத்தி தெரிவானுங்க. அந்த புதுசா ஒரு காதல் இந்த மாதிரியான ஒரு கன்றாவி காதல் உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறும். இதெல்லாம் புரிதலுக்காக தான். ஒரு சில விஷயத்த அதுக்காண்டி ஒருத்தர் இன்டர்வியூ போறான், இல்லைன்னா வேற ஒரு கல்யாணத்துக்கு போறான்னு நீங்க ஏன் ட்ரெஸ் புதுசாக போட்டு போறேன்னு நம்ம கேட்க முடியாது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஒரு சில மாற்றம் இருக்கும். அதை ரெகுலராகவே அதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒருத்தர் அப்ரோச் பண்ண போகிறோம், இல்லைன்னா அடுத்தது கட்டத்துக்கு போகிறோன்னா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்தது என்னன்னாக்கா, இந்த செல்ஃபோன் தான். செல்ஃபோன்லேயே தான் குறியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை மட்டும்தான் அவனோட எண்ணம் ஃபுல்லாக செல்ஃபோன்லேயே தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கால் வந்தாலும் எது வந்தாலும் எடுத்துகிட்டு ஓடிடுவான். பக்கத்தில் செல்ஃபோனுங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சது? பக்கத்தில் இருந்து பேசுறதுக்கு, இருக்கிற இடத்துல இருந்து பேசுறதுக்கு தான். செல்ஃபோனை இருக்கிற இடத்துல இருந்து நம்ம தூரம் போய் பேசணும்னாம நம்ம ரகசியம் ஏதோ நமக்குள்ளே இருக்குங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இது சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தூக்கம் இருக்காது, இப்போ சாப்பாடு இறங்காது, ட்ரெஸ்ஸில் ஒரு இது இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் அறிவு ஜீவியாக இருப்பான், எதுனாலும் இவனுக்கோட ஞாபகத்தில் அதீதமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கள்ளக்கதைங்கிற ஒரு விஷயத்தில் உள்ளே போனதுக்கப்புறம் மறதி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுங்கிறத மறந்துடுவான், ஏற்கனவே என்ன தப்பு பண்ணுங்கிறத மறந்துடுவான், இல்லை
பண்ண அத்தனை விஷயத்தையும் மறந்துடுவான். இல்லை ஒவ்வொன்றா யாராவது எடுத்து கொடுத்தா வேணா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். மறதிங்கிறது இந்த ஒரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன தலைவர் என்ன பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா நிறைய இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ் வேறு நம்மளை சேர்ந்து போட்டுக்கிருப்பாங்க. இப்போ பொய் ஏன்னா இது நிறைய நான் பார்த்துக்கிறதுனால சொல்கிறேன்ப்பா, டெய்லி என்கிட்ட இது சார்ந்து வர்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். இல்லைன்னா சாமியாருக்கு அனுபவம் இருக்குமோ அப்படின்னு அதை கேட்க ஆரம்பிச்சிருவானு. இப்போ என்னென்னா வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. எது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல ஆரம்பிப்பேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மனைவி மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்னோட புருஷன் மாதிரி தங்கமான யாருமே கிடையாது, அவன் பொய்யே பேச மாட்டான், ஆனால் இப்போ என்னமோ பொய் பேசுகிறேன். அப்பவே தெரிஞ்சுங்களா இந்த நாய் எங்கேயோ மாட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த நாய் எங்கேயோ மாட்டிட்டாங்க அப்படின்றவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துலாம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போனாக்கா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இவர் வந்து தகாதவில் ஒரு மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது. இந்த தகாத உறவில் இந்த மெயினாக இந்த ஃபோனை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். மொபைல் ஃபோன் நோன்றதுலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த மெசேஜ் டெலீட் பண்ணுறது, இந்த பாஸ்வேர்டு போடுறது, இந்த ஒரு சில விஷயம். இன்னைக்கு பாஸ்வேர்டு போடுறதுங்கன்னா ப்ரைவசின்னு கணவன் மனைவிக்கு இடையில என்னத்தை போய் ப்ரைவசி இருந்து என்ன ஆக போகுது? அதில் ரெண்டு பேருக்கும் புரிதலுங்கிறது, ஒரு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது, உண்மை நிலைங்கிறது இருந்தால் தானே அங்கே மற்ற விஷயமே சரியாக இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கு முறையில் தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டால் ஒரு கல்யாண வாழ்க்கை வாழ போகிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகாத உறவுக்கு அவங்க மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில சிம்டம்ஸ். இது சார்ந்து இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். தகாத உறவு வந்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் சொன்னீங்க. அந்த தகாத உறவு வந்து நம்ம பிரிக்கணும், இல்லை அந்த விஷயங்களையும் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் இருக்கா? இல்லை, இந்த மாதிரியான தகாத உறவு இருக்கு நம்ம தெரிஞ்சுட்டாவே நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இல்லை ஃபோன்லேயே இவங்க பார்க்குறாங்க, இல்லை ஒரு சில விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிறாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இப்போ இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எடுப்பு அதுக்கானே வந்து நான் அவங்கள நீ இப்படி ஒரு தப்பானவன் கூட தான் நான் வாழணும்னு நான் சொல்ல. நான் பல பேரை வந்து ஒருத்தர் பிடிக்கலையா வேண்டாம் தூக்கி எறிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துல இப்போ ஆரம்பத்தில் இந்த உலகத்துல யாரும் யோக்கியனும் கிடையாது, எல்லாரும் அயோக்கியனும் கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பம் அவனுக்கு நல்லவனா வாழ வைக்குது, இல்லைன்னா கெட்டவனா வாழ வைக்குது. இதுதான் விஷயம். இப்போ சரி, ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவன் மாட்டியிருக்கான், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாக்க இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க தெரிஞ்ச உடனே இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அவன்கிட்ட போய் நீ இந்த மாதிரி அவ கூட தவறான உறவுல இருக்கியா பொச்சுன்னு சண்டை போடுறது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முல்லை முள்ளால் எடுப்பது போல் பெண்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுதா, சரி ஓகே இது தெரிஞ்சிருச்சு, இவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கான், என் புருஷன் இப்படி இல்லை, இப்படிப்பட்டவன் இப்படி ஆக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா அந்த விஷயத்தை கண்டும் காணாம எப்பவுமே ஒருத்தன் தப்பு பண்றான்னா உங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவான், இல்லைன்னா உங்களை கண்டு பயப்படுவான். அந்த விஷயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியக்கூடாமல் இருக்கிறதுல முனைப்பு காட்டுவான். இந்த ஒரு விஷயம் எதுக்கு, உங்களை கண்டு அந்த ஒரு பயம், தன்னோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரியும். இப்போ இந்த ஒரு பயங்கர ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்க அவனை ஈஸியாக உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களோட அன்புக்கு அவன் அடிமை, உங்களோட அன்பால அவனை கண்டிப்பா உங்களோட வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த சம்மந்தப்பட்ட இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி அவன் அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி போறான். அப்ப என்ன பண்ணலாம், அங்க என்ன பிரச்சனைங்கிறத ஒன்று பேசி தீர்த்துக்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க சொல்லும் போது எடுத்தும் கவுத்தும் சண்டை போடும் போது என்ன, ஆமா நான் அப்படித்தாண்டி அப்படின்னு அவன் சொன்னோடனே அடுத்து அங்க பிரிவுங்கிறது உடனே அது தீர்மானிக்கப்படுறது. இப்போ அதுக்கு அமைதியான முறையில அவனை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக சார்ந்து அவனுக்கு கொடுக்கறது இடுபொருள் இருக்கு, நிறைய விஷயங்கள். பெண்கள் நினைச்சாவே அவனை ஈஸியாக, ஒரு ஆண் நினைச்சாதான் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறது அவ்வளோ சாமானியத்தில் முடியாத காரியம். ஒரு பெண் நினைச்சா 10 ரூபாய் இல்லாமல், அதாவது மாந்திரிக சார்ந்து சொல்ல, இதுக்கு உடனே தவறான கருத்துக்குள்ள போக வேண்டாம். மாந்திரிக சார்ந்து ஒரு 10 ரூபா இல்லாமல் அவனோட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும், இது ஈஸியாக முடியும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை அது சார்ந்து இருக்கிறவங்களையும் ஒரு சரியான ஆட்களை வழிகாட்டுறதுபடி தன்னோட கணவனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு சில வித்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கணவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவார். கணவனை வந்து மனைவி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவீங்க, தலையாய மந்திரம். அந்த மாதிரி கணவனுக்கு வந்து தகாத உறவு இருந்தா அந்த உறவை பிரிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? இப்போ இன்னைக்கு மெயினான பிரச்சனை, பல குடும்பங்கள் பிரிகிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு மெயின் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தகாத உறவு. இப்போ இந்த தகாத உறவை அதை நிரந்தரமாக பிரிக்காத வரைக்கும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில் நிம்மதிக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. இப்போ அதை என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இப்போ எடுத்தவங்க முதல்ல இவங்க முடிவு பண்ணிடுவாங்க, சண்டை சச்சரவு வந்துடும். இப்போ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, பிரிஞ்சிருப்பாங்க.
இப்போ பிரிஞ்சு இருக்கவங்கள சேர்த்து வைக்கணுங்கிறது அப்போ என்ன ஆகும், இந்த சம்மந்தப்பட்டவங்க யார் 2 பேர் தகாத உறவுல இருக்காங்களோ அவங்கள பிரித்து விட்டாதான் மீண்டும் இந்த குடும்பம் சேரும். இல்லைன்னா ஒன்றா இருந்துக்கிட்டே இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் இருப்பாங்க. இப்போ அதுக்கு பிரித்து விடுறதுக்கு இப்போ அதை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இன்றைக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பே குறைவு. இல்லைண்ணா சில பேர் வந்து பிடிவாதமே இல்லைண்ணா எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாலும் சிலருக்கு வந்து என்ன பண்ணா இல்லைண்ணா அவங்க கூட தான் வாழுவேன்னு நிற்கிறாங்க. சில ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரி தான் பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கே தெரியாமல் இவங்களை பிரிக்கணும் அப்படின்னாக்கா மாந்திரிகங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. இப்போ மாந்திரிகங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் தான் இவங்க சம்மந்தப்பட்ட இன்னார் மகன் இன்னாரும் இன்னார் மகள் இன்னாரும் பிரிந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு சில மாந்திரிக வித்தைகளை அது வித்வேஷம் இருக்குது. அந்த மாந்திரிகத்தில் அது ஒரு கலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை பண்ணி நம்ம இந்த தகாத உறவில் இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில இயந்திர மந்திர வித்தையை மயானத்தை வச்சு நம்ம செய்வோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் தகாத உறவில் இருக்கிறவங்க இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். அது பெருசாக ஆகும். நாடுகளில் அதுக்கு ஒரு கைகலப்பாகவோ இல்லை வேறு ஒரு சில ஒரு பிரச்சனைகளையோ கொண்டு போய் விடும். இது சார்ந்து இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை மூத்தி 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இவங்க கண்டிப்பாக பிரிஞ்சே சேருவாங்க. அதை மாந்திரிகத்தில் கையில் எடுத்தாக்க தகாத ஒரு பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை வித்தைகளை கையில் எடுத்தோன்னா கண்டிப்பாக இவங்க சம்மந்தப்பட்ட பிரிவாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிணக்கு நீங்கி நல்லபடியாக வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னோட மனைவியை விட நான் தகாத உறவுகளை என்னோட கள்ளக்காதலியோ அந்த காதலியோ வந்து எனக்கு சிறப்பானதோ அவ தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீ என்னதான் ஒரு அது தெய்வீக காதலா இருந்தாலும் உன்னோடது அது தெய்வீக காதல்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் கள்ளக்காதல் தான். இப்போ அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது பிரிந்தே தெரியும். எப்பேற்பட்டு நீங்க என்னதான் மாந்திரிகத்தால ஒரு விஷயத்த பண்ணாலும் இல்லை இடுமருந்து கொடுத்து ஒருத்தனை வசியப்படுத்தினாலோ இல்லை மற்ற விஷயத்துல நீங்க செஞ்சு அவனை வசியப்படுத்தினாலோ என்ன பண்ணியிருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான தகாத உறவுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது பிரிந்தே தீரும். அதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அசிங்க அவமானங்களை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். கண்டிப்பா இவங்கனால இந்த சம்மந்தப்பட்டவங்களால அசிங்கப்பட்டு தெருவில் நிற்கிறது அது கன்ஃபார்ம். அதுல வேணா அன்னைக்கு வேணா அவங்க சொல்லலாம் அது வந்தா பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆகி இன்னைக்கு பல பேர் நிற்கதையா நிற்கிறது நம்ம கிட்ட வந்து நிற்கிறத நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதனால அதை யோசிச்சு தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட குழந்தைகளுக்கு யோசிச்சு கவனமா அதை கையாண்டாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம்.